வணக்கம் மக்களே. பேரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே சமயம் ஆரோக்கியமான தகவல் தான். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம். ஸோ பேரிக்காய் ஒரு வகையான சீசன் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா சீசன் அப்படின்றதுனால மிக எளிதாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. நீர் சத்து அதிகமாக உள்ள இந்த பேரிக்காயில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏற்ற பல வகைகளில் ஒன்று தான் இந்த பேரிக்காய். ஸோ வாங்க இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேரிக்காய் மிக மெல்லிய இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்தது. இதில் 70% மேல் நீர் சத்தானது. அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த பழங்களில் பேரிக்காயும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரிக்காய் ஊட்டசக்திகள் நிறைந்த பழங்களில் ஒன்று. பேரிக்காயில் கலோரி அளவுகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் புரத சத்து, நார் சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், காப்பர் மற்றும் பிற ஊட்டசக்திகள் நிறைஞ்சிருக்கு. பேரிக்காயில் உள்ள கரையும் நார் சத்துக்கள் மற்றும் கரையாத நார் சத்துக்கள் இரண்டும் சேர்ந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். இதனால் ஜீரண சக்தியும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பேரிக்காய் பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மலச்சிக்கல் ஏற்படாமலும் மலக்குடல் அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரிக்காயில் உள்ள அதிகப்படியான நார் சத்துகளும் வைட்டமின்களும் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடலில் கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கொள்ளும். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே இரத்தம் உறைதலை தடுத்து இதயத்திற்கும் செல்லும் அந்த இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், புற்றுநோயும் வராமல் தடுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு பேரிக்காய் இருக்குது. ஸோ பேரிக்காயில் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் மிக அதிகம். இது உடலில் ஏற்படக்கூடிய இம்ப்ளமெண்டேஷன்களை குறைத்து டைப் 2 நீரிழவை கட்டுப்படுத்துவதோடு இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் உடலை இம்ப்ளமெண்டேஷன்கள் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வதோடு உடல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொற்று நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிக்காயில் பல்வேறு மூலக்கூறுகள் இருக்குது. அவற்றில் மிக முக்கியமான ஒன்று புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு. ஸோ பேரிக்காயில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலமும் அந்தோசியனின் ஆகியவையும் புற்றுநோய் வராமல் தடுப்பதோடு புற்றுநோய் செல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிக்காய் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட ஏற்ற பழம் என்பதை தாண்டி நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கவும் நீரிழிவை கட்டுப்படுத்தவும் பேரிக்காய் உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்திற்கு பார்த்திங்கன்னா 5 பேரிக்காய் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்தோசியன்கள் டைப் 2 நீரிழிவு நோயை பார்த்திங்கன்னா போக்குது. அதே சமயம் உடல் எடையை குறைப்பவர்கள் டயட்டில் சேர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பழங்களில் ஒன்று அப்படின்னு பேரிக்காயை சொல்கிறாங்க. ஸோ பேரிக்காயில் நார் சத்தும் நீர் சத்தும் தான் அதிகம் அப்படின்றதுனால உடலை நீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்ளும், நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும், வயிறு நிரம்பிய உணர்வை பார்த்திங்கன்னா கொடுத்து உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஆரோக்கியங்கள் இந்த ஒரு பேரிக்காயை கொண்டிருக்கு. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் இது பார்ப்பதற்கு நம்ம காய்களில் நூக்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரிக்காய் குறைந்த கலோரி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க சாப்பிட்லாம். ஸோ குறிப்பிட்டு சொன்னால் இதில் புரத சத்து, நார் சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், காப்பர் மற்றும் பிற நிறைய ஊட்டசக்திகள் இருக்குது. ஸோ குடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம், தேவையான விஷயங்கள், இம்ப்ளமெண்டேஷனை பார்த்திங்கன்னா போக்குறது, அதே மாதிரி புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீரிழிவு அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், இது மாதிரி எல்லாமே கொண்டிருக்கிறதுனால நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிடைக்கும் போதெல்லாம் பேரிக்காய் எடுத்துக்கோங்க. நீர் சத்து நிறைந்த ஒரு பழம் நமக்கு தேவை. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய உண்மைகள் தகவல்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி
ஸோ வந்து நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நன்றி, வணக்கம்.